இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லார் மேலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த மகிமையின் டிவி வாயிலாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கத்தக்கதாக, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக, பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக அவர் தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த நாளிலே தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன, சிலுவையிலே அவர் சொன்ன 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு கூடவே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை. கர்த்தருடைய வாக்கியங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியே தீரும். வேத வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு முதலாவது ஒரு நற்செய்தி, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகள், அவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறியே தீரும். சூழ்நிலைகள் மாறினாலும், நீங்கள் நம்பியிருந்த நம்பிக்கையிலே நீங்கள் சோர்ந்து போனாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறியே தீரும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீங்கள் எல்லாம் நடந்து திரி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆபிரகாமும் விசுவாசத்தோடு நடந்து திரிந்தார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது அவருக்கு 75 வயது. ஆனால் 100 வயது வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. எல்லாம் மறந்து விட்டது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போனது. குழந்தை பெற வாய்ப்பே இல்லை. ஒருவேளை கர்த்தரும் கூட மறந்து விட்டாரோ என்று ஆபிரகாம் நினைத்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில தான் 3 புருஷர்களாக அவர் வருகிறார். வந்து இன்னும் ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும், ஒரு குமாரனை அவள் அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறியே தீரும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இயேசுவுக்கு ஏற்பட்ட தாகம் என்ன தாகம்? அவர் ஏன் அப்படி சொன்னார்? ஒன்று, வேதத்தில் தாகமாயிருந்தவர்கள் பற்றி நாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் தாகமாக இருந்திருக்கிறார்கள். சிம்சோனுக்கு தாகம் வந்தது. எப்பொழுது தாகம் வந்தது என்றால், 1000 பேரை ஒரே தாடை எலும்பினாலே அவர் அடித்து முடிக்கிறார். முடித்த பொழுது அவருக்கு தாகம் வருகிறது. நான் பெலிஸ்தரை இவ்வளவு கொடுமையாய் அழித்து ரட்சித்த எனக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்த எனக்கு தாகத்தினாலே சாவு வர வேண்டுமா ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் அங்கே ஒரு பள்ளத்தை பிளந்து காட்டினார். என்ன கோரி என்று சொல்லி அதிலே தண்ணீர் வந்தது. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக தாக கொண்டு அநேக தடவை ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அதிசயமாக அவர்களுக்கு அவர் தண்ணீரை கொடுத்தார். பாறையிலிருந்து நீரூற்றுகளை அவர் வர செய்தார். அவர்களும் மிருக ஜீவன்களும் குடித்து திருப்தியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே போல வேதத்தில் தாகம் கொண்டு கர்த்தரிடம் தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் நிறைய வேதத்தில் வாசிக்கிறோம். இது சரீர பிரகாரமான தாகம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் சரீர பிரகாரமான தாகமாகவும் நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் காடியை வாங்கினார். தாகத்துக்காக ஒரு காடியை ஒரு ஸ்பாஞ்சில் முக்கி கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அது சரீர தாகமும் தான்.
ரெண்டாவது ஒரு தாகம் அவருக்கு ஏற்பட்டது, அது ஆத்ம தாகம். வேதத்தில் இன்னொரு தாகத்தை பற்றியும் நாம் வாசிக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த ஆத்மாவுக்கு ஒரு தாகம் உண்டு. எப்படி சரீரம் தாகம் அடைகிறதோ அதே போல் இந்த ஆத்மாவுக்கும் ஒரு தாகம் உண்டு. தாவீது கேட்டார், நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே நான் வந்து நிற்பேன் என்று சொல்லி. தாவீதுக்கு இருந்த தாகம் அதுதான், பிதாவின் சமூகம். அவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும், அது எனக்கு தாகம், அது எனக்கு வாஞ்சை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அவருடைய ஆத்மாவின் தாகம் அதுதான், பிதாவின் சமூகம், பிதாவின் சந்நிதியிலே போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல் நாம் 107வது சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது பசியாகவும் தாகமாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு தாகம் என்னவென்றால் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர. தாபரிக்கும் ஊர், நாம் எல்லாரும் இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசிகளுமாக நாம் இருக்கிறோம். நமக்கு தாபரிக்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊருக்கு போய் சேர ஒரு தாகம். நாம் எப்பொழுது நான் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன், எப்பொழுது நான் தாபரிக்கும் ஊரை போய் சேருவேன் என்கிற ஒரு தாகம். இது ஆத்மாவின் தாகம். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது ஆத்ம தாகமாகவும் அது நிச்சயமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்வார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார், கெட்டு போனவர்களை ரட்சிக்கவே நான் வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு நான் அழைக்க வந்தேன் என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஒரு முக்கிய நோக்கமே அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஜனங்களுடைய பாவங்களுக்காக தான் மறிக்க வேண்டும், அவர்களை எல்லாம் அந்த மோட்ச பாக்கியத்தை அடையும்படி செய்ய வேண்டும். சிலுவை பலியினால் அன்றி, சிலுவை இரத்தத்தினால் அன்றி அது வர முடியாது. ஆகவே அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், பூரணராக வேண்டும். இது அவருடைய ஒரு வாஞ்சையாக இருந்தது. அந்த சிலுவையிலே அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னதன் ஒரு அர்த்தம், அந்த கோர பாடுகளின் ஊடாக அவர் உங்களையும் என்னையும் நினைத்தது தான். நம்முடைய ஆத்மா மீட்டுக்கொள்ளப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா அழிவை காணக்கூடாது என்று நினைத்து அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். வேதத்தில் தாகமாக இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி நாம் படிக்கிறோம். கர்த்தர் அதை நினைத்திருப்பார், நான் இந்த பாடுகளை படாவிட்டால் இந்த ஜனங்கள், இந்த அநேகம் பிள்ளைகள் இந்த மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிற மந்தை அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. அவர்கள் ஒரு சொட்டு தண்ணீருக்காக நித்திய காலமாக கதறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். நீங்களும் நானும் தாகம் அடையாத அவர்கள் இனி பசியாக இருப்பதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை என்று சொல்லுகிற அந்த ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று கதறினார். இந்த செய்தியை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒரு தடவை உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் தாகம் எதன் மேல் இருக்கிறது? வெறும் சரீர காரியங்களுக்காக தாகமாக இருக்கிறீர்களா? இல்லை, உங்களுடைய தாகம் உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அருமையான ஆத்மா, உங்களுக்கு அருமையானவர்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த இன்பமான நாளுக்காக, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் ஒரு தாகத்தை தாரோம். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அழுகிற கதறுகிற ஒரு தாகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. விசேஷமாக எங்களுக்கு அருமையானவர்கள், நித்தமும் எங்களோடு கூட வாழ்கிறவர்கள், எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அந்த நரகத்திற்கு போய் விடாதபடி, ஒரு சொட்டு தண்ணீருக்காக நித்தியமாக கதறுகிற அந்த இடத்திற்கு போய் விடாதபடி அவர்களை உம்மண்டையிலே நடத்துகிற அந்த வாஞ்சையை, தாகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். எங்களை ஆசீர்வதி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.